என்ன கோபி கர்நாடகைக்கு அப்புறமா டெக் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இனிமேலும் நம்ம டெக் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாகவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக் வீடியோக்கள் முதல் எல்லா வீடியோக்களும் தொடர்ச்சியாக டெய்லி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இனியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இனியோட வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மூலமாக நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னியோட வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அதாவது நம்மளோட ஃபோனில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் எங்கே இருக்குன்னு தேடி நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாமல் தேவையில்லாத சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரே இடத்துல போய் எப்படி நம்ம டிலீட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா வலது பக்கம் மூலையில் பாருங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் மேனேஜ் அண்ட் அப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கண்டா அதில் உங்களோட கெப்பாசிட்டி, அதாவது உங்களோட ஃபோனோட கெப்பாசிட்டி என்னென்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற அவ்வளோ சாஃப்ட்வேரும், அதாவது உங்களோட ஃபோனில் இருக்கிற அவ்வளோ சாஃப்ட்வேரும் காட்டும். ஸோ இதில் என்ன செய்யலாம்னா, நீங்கள் தேடி ஒவ்வொன்றும் டிலீட் பண்ண தேவையில்லை. அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லையோ அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி என்ன செய்யலாம்னா நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் எம்எக்ஸ் பிளேயர், ஐபே, வாட்ஸ்அப், இப்படி நான் டிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த டிக் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த டிக் பண்ணதை நான் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ எனக்கு தேவையில்லைன்னா மேலே ரிசைக்கிள் பின் சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேவையில்லாத எல்லாமே டிலீட் ஆகிடும். அதை தவிர நீங்கள் தேடி அங்கே இங்கே ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டிலீட் பண்ணி அழிக்க தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான வழி. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஒரே வகையில் எல்லா உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜையும் கிளியர் பண்ணி தேவையில்லாத சாஃப்ட்வேரையும் ஒரே இடத்தை அழிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதாவது நீங்கள் அன்னோன் சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் அது இங்கே காட்டாது. தயவு செய்து ப்ளே ஸ்டோரில் இல்லாத எந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ அல்லது உங்களோட மொபைலையோ உங்களோட டெப்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மட்டும் நான் என்ன செய்யும்டா கூகுள் என்ன செய்யும், அலோவ் பண்ணியிருக்கும். ஸோ அதோட தகவல்கள் கூகுள்கிட்ட இருக்கும். நீங்கள் அன்னோன் சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணி இருக்கும் பட்சத்தில் உங்களோட தகவல்கள் என்ன செய்யும்டா, அதாவது வெளியிடங்களில் கொண்டு செல்லப்பட்டு என்ன செய்யும், கொண்டு விற்கப்படும். அப்படி இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் பரப்பப்படும். ஸோ அதுக்காக என்ன செய்யுங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற சாஃப்ட்வேர்களை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ பார்க்குறேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.